அன்பார்ந்த இறைமக்களே, கிறிஸ்துவின் மறுப ஜபக்குழியின் வாயிலாக என்று உங்களை சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். மக்களே, சந்தோஷமாக இருக்கீங்களா? நிறைவாக இருக்கீங்களா? மகிழ்ச்சியாக இருக்கீங்களா? மன அமைதியாக இருக்கீங்களா? மக்களே, மகிழ்ச்சியும் மன அமைதி இறைவன் தந்த பெரிய வரப்பிரசாதம் அல்லவா? இதை நாம் எப்பொழுதும் தக்க வைத்து கொள்ள வேண்டும் இல்லையா? எக்காலத்திலும் துன்பங்களாக இருந்தாலும் துயரங்களாக இருந்தாலும் நாம் நன்மையான காரியங்கள் நடத்தினாலும் இறைவனை முன்வைத்து நாம் செய்யும்போது எல்லாமே நிறைவாக இருக்கும். இன்று அவர் நமக்கு என்ன இறைவார்த்தை தருகிறார் பார்ப்போமா? சீராக்கின் ஞான நூல் அதிகாரம் 28 இறை வார்த்தை 1-4 முடிய. பழிவாங்குவோர் ஆண்டவரிடமிருந்து பழிக்கு பழியே பெறுவர். ஆண்டவர் அவருடைய பாவங்களை திண்ணமாய் நினைவில் வைத்திருப்பார். உனக்கு அடுத்திருப்போர் செய்த அநீதியை மன்னித்து விடு, அவ்வாறெனில் நீ மன்றாடும் போது உன் பாவங்கள் மன்னிக்கப்படும். மனிதர் மீது சினங்கொள்கின்றனர், அவ்வாறு இருக்க ஆண்டவர் தங்களுக்கு நலம் அளிப்பார் என எவ்வாறு எதிர்பார்க்க முடியும்? மனிதர் தாம் போன்ற மனிதருக்கு இரக்கம் காட்டுவதில்லை, அப்பொழுது அவர்கள் தாம் பாவ மன்னிப்புக்காக எப்படி மன்றாட முடியும்? பிரைஸ் தி லார்ட். மனிதர் போன்ற மனிதருக்கு இரக்கம் காட்டுவது இல்லை, அப்போது அவர்கள் தம் பாவ மன்னிப்புக்காக எப்படி மன்றாட முடியும்? ஒரு மனிதர் அவங்களுக்கு எதிராக ஒரு சின்ன காரியம் செஞ்சுருப்பாங்க, அதை மன்னிக்க நமக்கு மனசே வராது. அப்படி அவங்கள மன்னிக்க முடியாதவங்க நம் குற்றங்களுக்காக இறைவனிடம் எப்படி மன்னிப்பு கேட்க முடியும்? அவர்களுடைய குற்றங்கள், பிறருடைய குற்றங்களை மன்னித்தால் தானே நம் குற்றங்கள் மன்னிக்கப்படும். அதான உண்மை. அப்போ அவங்க குற்றங்களை நாம் மன்னிக்காமல் நம் குற்றங்களை மன்னிக்க அவரிடம் மன்னிப்பு கேட்கும்போது அவர் நம் குற்றங்களை மன்னிப்பாரா? இறைவார்த்தை தான் சொல்லுது, பிறரை நாம் மன்னிப்பது போல் நாம் மன்னிப்பு பெறுவோம், பிறரை மன்னிக்காவிடில் நாமும் மன்னிப்பு பெற மாட்டோம் இல்லையா? அதுதான். அப்போ மனிதர் மீது சினங்கொள்கின்றனர், அவ்வாறு ஆண்டவர் தங்களுக்கு நலம் அளிப்பார் என எவ்வாறு எதிர்பார்க்க முடியும்? கோபமும் எரிச்சலும் பழிவாங்கிற உணவும் இருக்கும்போது ஆண்டவர் நமக்கு நல்லது செய்வார் நம்ம எதிர்பார்க்க முடியுமா? நம்ம என்ன எதிர்பார்த்துருக்குறோம், அப்படி இந்த எதிர்பார்த்துருக்கும் போது அது நமக்கு நடக்குமா? நடக்காதில்ல. அப்படி நடக்காமல் இருக்கும்போது ஆண்டவர் என்ன மறந்துட்டாருன்னு எப்படி சொல்கிறோம் நம்ம? ஏன்னா நாம் தான் அடுத்திருக்கிறவங்களுக்கு அநீதி செஞ்சுருக்கோமே இல்லையா? அப்படி அநீதி செஞ்சுருக்கும் போது நம்ம மன்றாட்ட ஆண்டவர் கேட்பாங்களா? கேட்க மாட்டார்ல. நம்ம மன்றாட்டுக்கு நம்ம பாவங்களுக்கு மன்னிப்பு கிடைக்குமா? கிடைக்காதில்ல. நாம் பிறருடைய குற்றங்களையும் பாவங்களையும் மன்னித்திருந்தால் நம்மளுடைய குற்றங்களும் பாவங்களும் குறைகளும் மன்னிக்கப்படும் இல்லையா? அப்போது யாருக்கு எதிராக நாம் என்ன செய்தாலும் அதை ஆண்டவர் அவர் மனதில் வைத்திருக்கிறார். ஏனென்றால் ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும், ஆண்டவர் எப்பொழுதும் நம்மளை உற்று நோக்குகிறார். ஏன்னா அவர் படைத்த மனிதர்கள் தானே நாம் இல்லையா? தாயின் கருவில் உருவாகும் முன்பே அவருக்கு தெரியும் இது இந்த குழந்தை எப்படி உருவாகும் என்பது இல்லையா? இவர்கள் எப்படி இருப்பார்கள் என்பது அவருக்கு தெரியும். பிறக்கும்போதே புனிதர்களாக பிறப்பவர்கள் உண்டு, பிறக்கும்போதே பாவமாக பிறப்பவர்கள் உண்டு, பாவத்தில் பிறப்பவர்கள் உண்டு. அந்த பாவத்தில் பிறப்பவர்கள் பின்று அந்த மனிதர்களாக வாழ்ந்து புனிதர்களாக மரிப்பதும் உண்டு இல்லையா? அப்படித்தான் இருநிலை இருக்குது. ஆனால் பாவத்திலேயே வாழ்ந்து பாவத்திலே சாகும்போது நமக்கு எந்த பிரயோஜனமுமே இல்லை. அதனால தான் ஒரு ஆண்டில் 40 நாட்கள் நமக்கு கொடுக்கப்படுகிறது. நம் குற்றங்குறைகள் அனைத்தையும் எண்ணி பார்த்து அதுக்கு பாவ மன்னிப்பு கேட்டு மனம் வருந்தும் போது மன்னிப்பு பெறுகிறோம். நம் பாவங்களுக்கு மனம் வருந்துகிறோமா? மன்னிப்பு பெறுகிறோமா? அந்த மன்னிப்பு நிறைவான மன்னிப்பாக நமக்கு இருக்கிறதா? சிந்தித்து பார்த்துருக்கிறோமா? நாம் என்னென்ன குற்றம்லாம் செய்திருக்கோம், பிறருக்கு நம்மை அடுத்திருப்போருக்கு இதெல்லாம் செய்திருக்கோம், இந்த நம்பிக்கை துரோகம் செய்திருக்கிறோம் அப்படின்லாம் நம்ம நினச்சி பார்த்துருக்குறோமா? அப்படி நினச்சி பார்த்துருந்தால் நாம் தான் பேர் பெற்றவர்கள். அந்த வரத்தை கேட்போமா? எல்லாம் உள்ள இறைவா, எங்கள் குற்றங்குறைகளை மன்னியும் ஆண்டவரே என்று நாங்கள் மன்றாடுகிறோம். ஆனால் நாங்கள் பிறருக்கு என்ன செய்தோம் என்று அதை நினைவில் கொள்வதில்லை. ஆமாண்டவரே, நாங்கள் பிறருக்கு எதிராக செய்த குற்றங்குறைகள் அனைத்தையும் மன்னித்து உம்மிடம் மன்னிப்பு பெறும்படி அந்த மனதை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. எப்பொழுதும் எங்கள் சிந்தனை அனைத்துமே இறை சிந்தனையாகவே இருக்க வேண்டும் ஆண்டவரே. நன்மை செய்வதிலே கருத்தாக இருக்க வேண்டும் ஆண்டவரே. பிறரை ஆமாண்டவரே தேற்றவும் திடப்படுத்தவும் இருக்கும் அந்த வரத்தை நீர் எங்களுக்கு தர வேண்டும். எல்லா நிலையிலும் நாங்கள் உம்மை சார்ந்திருக்கும் வரத்தை நீர் தரப்போகிற கிருபைக்கு நன்றி கூறி எங்களை முழுமையாக உம்முடைய இரக்கத்துக்குள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஜெபங்கேக்கும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.